மட்டும் இந்த நாடகம் நடத்தல. செல்லமுப்போம் கதிரேலப்பா இருக்கிறத 8 ஆண்டுகளாக அவர் தான் இந்த யாகத்தை வழங்குறார். அது அந்த காமாட்சி அம்மன் ராஜா மூலியமா அவரை தெரிவித்து இந்த யாகத்தை வளர்த்து வருகிறார். அதுக்கப்புறம் எங்க நடராஜப்பா இருக்காரு, பதவி பெறாரு, அவர் மூலியமா சென்று நடராஜப்பாவை பார்த்து, அப்பா எங்க ஊரு மண்ணின் இது மாதாபேட ஆள் இல்லை, நீங்கள் தான் நடத்த வேண்டியது தெரிவித்தேன். ஒரு சின்ன மறுப்பு கூட தெரியல. அன்னிலிருந்து இந்நாள் வரைக்கும் அம்மாவுக்கு போயிட்டார். நிறைய வேலை அவருக்கு இருந்தும் இது நம்ம ஊர். ஆமா, வருஷப்பட்டு அவர் வந்து வர்ண சிலை செய்யக்கூடியவர். ஆமா, அதாவது கோவிலே சிற்பி செய்யக்கூடியவர், சிலை செய்யக்கூடியவர். அவருக்கு நிறைய வேலை. இந்த காமாட்சி அம்மன் கதிரேலப்பாவும் நடராஜப்பாவும் எனக்கு உருவாக ஆகிவிட்டது. இது மாதிரி இந்த கடவுள் புண்ணியத்துல இந்த நாடகத்துல எத்தனையோ இளைஞர்கள் வந்தா இருப்பார். இந்த நாடகத்தால எனக்கு தெரிஞ்சதுதான். தேசிய நாடகத்துல நாங்க பயிலருக்கு சென்றோம். அப்ப அவர் பழக்கமாகி கண்டிப்பா ஒரு நாடகத்துக்கு வந்து இளைஞர்கள் வந்து பார்த்து போனார். அப்பேற்பட்ட எங்க கதிரேலப்பாவுக்கும் நடராஜப்பாவுக்கும் முருகேச கவுண்டர் தானாக வந்தார். நாங்கள் போய் அழைக்கவில்லை. முருகர் கோயிலுக்கு வேலைக்கு வந்தார். பண்ணி நடக்கின்றார். 1 வருஷம் தான் வராம தவறாமல் நடத்தி கொள்கிறார். அந்த ஒரு பாதத்திற்கும் நான் 1 கோடி வணக்கம். அதை தவிர இந்த விதத்தில் நான் எதற்காக வந்தேன் அப்படின்னு தெரிவிக்கணும். காமாட்சி அம்மன் திருவிழாலும் ஜம்மு மகரிஷி அசேந்தி அம்மன் இருவரும் சேர்ந்து நடத்திய ஆயத்தில் அம்மனாகப்பட்டது தன் கயிற்றில் இருக்கக்கூடிய செங்கேனி மலையை கயிற்றி அந்த ஓமுண்டத்தில் விஷ அந்த ஓமுண்டமாக உட்படமான அதிவீர வன்னிய மகாராஜ் தெரியுமா? அது தவிர தெரிவிக்கின்றேன். என்னை கண்ட முடியவும் என் சிறசிறக்கூடிய முடியும் என் கையில் இருக்கக்கூடிய வில்லம்பும் கேணியும் எப்படி இருந்த பத்தியா அதை விட தெரிவிக்கின்றேன்.
மங்கள ஓசையும் சுதியில் உற்பத்தியான 32 மேலவர்களும் எப்படி மொழிகின்றது அதோ என்ன தேவர்களெல்லாம் மண்ணில் நம்மை சிறை மீட்பதற்காக பிறந்து விட்டான் என்று இன்று 2 நாளாக எப்படி புஷ்பமா இருக்கிறார் பத்தியா புஷ்ப தெரிவிக்கணும் வரும்